செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆக்ரோஷமான நாய்களை இறக்குமதி செய்யும் உத்தரவுக்கு தடை விதிக்கும் விவகாரம் தொடர்பான அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆக்ரோஷமான நாய்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் நடவடிக்கை தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இது தொடர்பான முழு விவரங்கள். மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்யவும் விற்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் தடை விதித்து மத்திய கால்நடைத்துறை கடந்த மார்ச் 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த தடை குறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய கால்நடைத்துறை இணைச் செயலாளரும் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் வெளிநாட்டு நாய்களான பிட்புல், டோசாயினோ, அமெரிக்கன் ஷெஃபர்ட் டெரியர் உள்ளிட்ட பல்வேறு வகை நாடுகளுக்கு நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை எதிர்த்து பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்குகளை விசாரித்த நீதிமன்றங்கள் மத்திய அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளன. கர்நாடக உயர்நீதிமன்றமும் இந்த கடிதத்தை ரத்து செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தடை விதிப்பதற்காக நாய்களை வகைப்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை மத்திய கால்நடைத்துறை கோரியிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் எனவும் அதுவரை இந்த தடை உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் மத்திய அரசு அறிவித்திருந்தது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பது சட்டப்படி தவறானது எனவும் நிபுணர்கள் அடங்கிய புதுக்குழுவை அமைத்துதான் கருத்து கேட்கும் நடவடிக்கையை துவங்க வேண்டும் எனவும் இந்திய கென்னல் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் கருத்து கேட்கும் நடைமுறை தொடரலாம் எனவும் ஜூன் 14ஆம் தேதி வரை எந்த இறுதி முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.